ஒரு ஃபேனாக கூட இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் ஒன்ஸ் அவர் பிக் பாஸ்க்குள்ளே வரும்போது நான் அதை ரொம்ப அவர்கிட்ட எதிர்பார்த்தேன். அந்த இன்னசென்ஸையோ அந்த காமெடி ஜோனையோ அந்த ஒரு ஹியூமனிட்டியோ எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அங்கே நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆனதோ இல்லை அவர் தன்னை காமிச்சிக்கிட்டதோ இல்லை அவர் தன்னை காமிச்சிக்கிட்டதுன்னு சொன்னால் கூட அது ஷோட முடிஞ்சு போயிடும். ஆனால் வெளில வந்தோம் அவராக தான் இருக்காரு அப்படின்னும் போது உள்ளேயும் அவராக தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ ரியலாக பார்க்க போனால் அப்படி ஒரு மேல் ஈகோயிஸ்ட் பர்சனாக தான் அவர் இருக்காரு. நான் எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு ஷோ அந்த ஷோ முடிஞ்சப்பறம் நம்ம யாரையும் பர்சனலாக விமர்சனம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு உரிமை கிடையாது, உங்கள் பர்சனல் லைஃப்குள்ளே போகிறதுக்கு உரிமை கிடையாது. பட் ஆனால் அந்த ஷோ முடிஞ்சப்புறமும் நீங்கள் அதுவாக தான் வெளியில் சோஷியல் மீடியா கிட்ட ப்ரொஜெக்ட் ஆகுறீங்க, இல்லை அதுவாக தான் இருக்கிறீங்க, நீங்களே ட்ரை பண்ணும்போது நாங்கள் அதை பேசாமல் இருக்க முடியாது அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. ஸோ இப்போ வந்து ஏதோ ஒரு காலேஜ் ஷோக்கு விக்ரம் போனப்போ கூட அங்கே வந்து நீங்கள் வந்து குரூப்பாக உட்காந்து தானே நாமினேட் இவங்களை பண்ண விக் பண்ணலாம் பேசியிருக்கீங்க அப்படின்னு ஏதோ ஒன்று கேம் பற்றி போயிருக்கு போல இருக்குது. அப்போ அதுக்கு வந்து விக்ரம் அதை அந்த கிளிப்பிங்ஸ் நான் பார்த்தேன். டக்குன்னு நீ என்னப்பா பாரு பிஆர் மாதிரி பேசுறியே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இது தேவையில்லாத கேள்வி. அவங்க கேம் பார்த்த பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க, உங்களுக்கு ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். அதை டப்பால்னு திருப்பி பாரு பிஆர் மாதிரி பேசுகிறேன்னு சொல்கிறது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து பாருக்கு அந்த மேன் ஹேண்ட்லிங் பண்ணப்போ அந்த ஒரு ஆங்கர் கேட்டப்பவும் வந்துட்டு என்ன சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து கழுத்தில் மிதிச்சிருக்கலான்னு சொன்னப்போ வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாமான்னு கேட்டது. ஸோ ஆங்கரையாக அந்த கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. ஆங்கரை நம்ம அவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும், அதையும் நீங்கள் கொடுக்கல. இது ஒரு காலேஜுக்கு போயிருக்கீங்க நீங்கள், அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அப்போ ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து அந்த கேமை எப்படி பார்த்தாங்களோ அவங்கவுங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருந்திருப்பாங்க, அந்தந்த கண்டஸ்டன்ஸ்க்கான ஒரு ஃபேன்ஸ் இருந்திருப்பாங்க, நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறவங்க இருந்திருப்பாங்க, ஃபேன் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறவங்க இருந்திருப்பாங்க. இல்லை பிக் பாஸ் ஷோவே பார்க்கலனாலும் கிளிப்பிங்ஸோ ட்ரால்ஸோ பார்த்துட்டு அதை வச்சு பிக் பாஸ் ஷோனா இப்படி தான் இருக்கும்னு ஒரு புரிதலோடு அந்த ஷோக்கான விஷயங்களை பார்க்குறவங்களா இருப்பாங்க. அப்படின்னும் போது அந்த பையன் யதார்த்தமாக எப்படி கேட்டானோ தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஏன் சொல்லுன்னு அது பாரு பிஆர் மாதிரி, நீ என்னப்பா பாரு பிஆர் மாதிரி பேசுகிறேன்னா, இன்னமும் உங்களுக்கு பிஆர் அந்த பாரு பிஆர்னு சொல்கிறது, பாரு பற்றி பேசினா போலீஸ் ஸ்டேஷன் போகலாமான்னு கேட்குறது, அந்த வன்மை இன்னும் குறையவே இல்லையா மிஸ்டர் விக்ரம்? ஏன் உங்களுக்கு இவ்வளோ நான் தான் ஆல்ரெடி சொல்கிறேன், விக்ரம் வந்து வெளியில் அதே மாதிரி அதுவும் அந்த துணிவே சக்தி பாரு அம்மா அதை போட்டு ட்ரால் பண்ணி அதை டெலிட் பண்ணிட்டீங்க, அந்த வீடியோவை எடுத்துட்டீங்க, ஐ டெலிட்னே எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் பாரு கெஞ்சினதுனால எடுத்துட்டேன், ஆர்கியூ பண்ணியிருந்தேன் வச்சிருப்பேன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கீங்க. இப்போ காலேஜ்லேயும் போய் அதை இப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்படின்னும் போது ஒரு ஷோ முடிஞ்சிச்சு, நீங்கள் வெளில வந்துட்டீங்க, உங்களுக்கான பெர்ஸ்பெக்டிவை சொல்லுங்கள், இல்லை சொல்ல முடியலன்னா நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு டீசெண்டாக சொல்லிட்டு போயிருங்க. ஏன் பாரு பிஆரா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறீங்கன்னா, அப்போ அந்த பொண்ணு நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கான ஜஸ்டிஃபிகேஷனுக்கோ இல்லை அவளுக்கான பெர்ஸ்பெக்டிவ்க்கோ நீ 4 வாட்டி பேசினா நான் ஒரு வாட்டி கூட வாய் திறக்கக்கூடாதடா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கும் ஒன்று இருக்கும்ல. ஏன்னா அவள் சைடுக்கான விஷயங்கள் ஷோவில் எடுத்து வைக்கவே படலை. இன்ஃபேக்ட் வந்து சோஷியல் மீடியாலே நம்ம பார்த்துருக்கோம், அவளுக்கான நிறைய வெஞ்சன்ஸும் அவளுக்கான ஹேட்டர்ஸும் தான் இருந்தாங்கன்னும் போது அவள் தன்னை ப்ரூஃப் பண்ணிக்கிறதுக்கான இடமா அது இல்லை. அவள் தன்னை என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணான்னு அவள் பேசுறதுக்கான அவள் ஒப்பீனியன் சொல்கிறதுக்கான ஒரு இடமாவது அவள் அதுக்கான ஸ்பேஸ் அவள் கிரியேட் பண்ணிக்கணும்னா அதை இப்போ அவள் வந்து பாட்காஸ்ட்லேயோ இல்லை பாருக் அமருதீன் அவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்த பாட்காஸ்ட்லேயோ இல்லைனா அந்த கலாட்டா அவங்க பண்ண அந்த ஃபேன்ஸ் மீட்லேயோ இல்லைனா அவங்கவுங்க தனியாக பாரு தனியாக கமரு தனியாக அவங்க ஃபேன்ஸ் மீட் அந்த இதெல்லாம் போய் ஜனங்களை பார்த்தாங்க இல்லைங்களா, அதுலேயும் ஏதோ ஒன்று அவங்க பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்போது உங்களுக்கு ஏன் சார் அவ்வளோ வன்மை பாரு மேலே இருக்குன்னா, நீங்கள் நினச்ச ரெக்கக்னேஷன் உங்களுக்கு மக்கள்கிட்ட கிடைக்கல, அது உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட தான் கிடைக்கணும். எப்பயுமே பிக் பாஸ் ஷோ சொல்கிறது தான், நெக்ஸ்ட் சீசனுக்கு இதே தான். ஒன்று நீங்கள் மக்களோட மரியாதையை சம்பாதிக்கணும், மக்கள் மனசில் நிற்கணும்னு கேம் ஆட போகிறீங்களா, இல்லை விஜய் டிவியோடது அந்த வின்னர் விஷயங்களோ இல்லை டாப் 5க்கான விஷயங்களோ வேணும்னு கேம் ஆட போகிறீங்களான்னு டிசைட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் விஜய் டிவிக்கான ப்ராடக்டா, விஜய் டிவிக்கான விஷயங்களா, விஜய் டிவிக்கு நீங்கள் சொம்பு தூக்கிட்டு இல்லை விஜய் டிவி உங்களுக்கு சொம்பு தூக்குறாங்கன்றதை நம்பிட்டு ஜனங்களும் அதே மாதிரி இருப்பாங்க வெளியில நீங்கள் நம்பி வந்தால் ரெண்டுமே நடக்கவே நடக்காது. நீங்கள் வின்னர் ஆகணுமா, டாப் 5 ஆகணுமா, ஜனங்க மனசில் நிற்கணுமானும் போது ஜனங்க மனசுன்றது தனி. அதனால தான் நான் எப்பயுமே சொல்கிறது, ஒவ்வொரு சீசன்லையுமே வின்னரை விடவும் ரன்னரை விடவும் டாப் 3 விடவும் ஏதோ ஒரு ஆங்கிளில் யாரோ ஒரு கான்டெஸ்டன்ட் மட்டும்தான் மக்கள் மனசில் நிற்பாங்கன்னா, அப்படி ரெண்டுமே சேர்ந்து மக்கள் மனசில் நின்னது ஆரி சீசனில் ஆரி சார் மட்டும்தான் போது அது முத்து ஜாக் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு பாரு அமருதீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு அது அர்ச்சனா சீசன்லையுமே வந்துட்டு என்ன சொல்கிறது, அர்ச்சனா சீசன்லேயும் அர்ச்சனா பிஆர் இருந்தது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க கேமும் ஆடினாங்க. அதே சமயத்தில் பூர்ணிமாவும் கேம் ஆடினாங்க. மாயா நெகட்டிவாக தெரிஞ்சாலும் அவங்களும் ஒரு கேமர். இவங்க எல்லாரையும் மீறி பிரதீப் அவருக்கான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் இந்த கேமையே டோட்டலாக மாற்றிச்சு. அது ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு
சீசன் தான் சொல்லணும். அந்த பிரதீப் அவங்களுக்கான விஷயங்கள், ஏன்னா ரெட் கார்டுங்க விஷயங்கள் அங்கே வேற மாதிரி ப்ராஜெக்ட் செய்யப்பட்டது. அது கமல் சார் நடத்தின சீசன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு டைமென்ஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும்னா, முகின் ராய் சீசனில் முகின் ராய் எப்படி வின்னர் ஆனாரே தெரியாது. பட் ஆனால் சாண்டி அவங்களாம், கவின்லாம் வந்து கவின் தான் இன்னும் பேசப்படுறாரு. இல்லை சாண்டி வின்னர் ஏற்கனவே சாண்டி கொடுக்கல. அப்புறம் ஓவியா ஜூலி, அதை நான் பார்த்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் 2 சீசன்ஸ். இருந்தாலுமே இன்னமும் ஓவியா ஜூலி தான் பேசப்படுறாங்க. அப்படின்னும் போது அங்கே ரித்விகா அவங்க தான் வின்னர்னு நினைக்கிறேன், நான் கேள்விப்பட்டதில்ல. கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். ஸோ அந்த மாதிரி வின்னரை விடவும் மற்றவங்க தான் பேசப்படுறாங்க, இல்லை யாரோ ஒருத்தவங்க தான் பேசப்படுறாங்கன்னா அவங்க அந்த கேமில் ரியல் கேமராக தன்னை என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை என்னவா கேம் ஆடிருக்காங்கன்றதா. அப்படின்னும் போது விக்ரம் கேம் ஆடிருக்காரு. ஆப்வியஸாக சபரியை கம்பேர் பண்ணும்போது விக்ரம் கேம் ஆடிருக்காரு, ஆனால் வன்மத்தோடு ஆடிருக்காரு. அந்த வன்மத்தை தனியாக கொட்டினா தெரிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக கனி கூட சேர்ந்தோ, இல்லை கனி குரூப்பிசம் கூட சேர்ந்தோ, இல்லைனா சுபி மாதிரி ஒரு ஆளை வந்துட்டு தன்னோட அடிமையாக வச்சுக்கிட்டோ, சொல்லுங்க ஏஜமா அப்படின்ற கேரக்டர்லாம் சுபியை வச்சிருந்தாரு. அப்படிதான் வியானாவே விற்க பார்த்தாரு. வியானா கொஞ்சம் அப்பப்போ மறந்து பிடிச்சி தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்க வெளில நினைச்சாலும் அப்பப்போ வியானா ஆஃப் பண்ணி வச்சிருந்தாரு. அதை தான் அந்த பொண்ணு வெளியில போயிட்டு பார்த்துட்டு, என்னோட கேமே ஸ்பாயில் பண்ணது நீங்க தான், இல்லைனா என்னோட கேமை ஆட விடாம என்ன நீங்க மேனிப்புலேட் பண்ணி வச்சிருந்திருக்கீங்க தங்கச்சின்ற விஷயத்தை